ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பாட்டி ஸ்டோரி பார்ப்போம். நேற்று வார்பட்டிங்கிற கிராமத்துக்கு வந்து உழுது விவசாயம் பண்ணாங்க. அங்கே இடந்தெல்லாம் வந்து வீடெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இடந்தெல்லாம் நிறையா இல்லையா, அதனால் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து கொஞ்ச நாள் இருந்து அங்கேயே சாமி வச்சு கும்பிட்டு இவங்களோட புகழெலாம் பரப்பியிருக்காங்க. இப்போ இவங்களோட புகழ் எல்லா பக்கம் பரவுனதுக்கப்புறம் மறுக்கா கொல்லுப்பட்டிங்கிற கிராமத்துக்கு வந்து அங்கே 100 ஏக்கரை பிடிச்சி 100 ஏக்கரு உழுது விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இவங்க 100 ஏக்கர் இவங்களுக்கு தான். அப்புறம் மறுக்க 1000 மாடு எல்லாம் வளர்த்துருக்காங்க. இங்கேயே இவங்களோட குடித்தளத்தை வந்து வச்சுருக்காங்க. இங்கேயே தங்கி எப்போவுமே இங்கேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி. அப்புறம் இங்கேருந்து வந்து போயிட்டு அழகுசக்கம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்ற மாதிரியும் பார்த்துருக்காங்க. அதனால் இங்கேருந்தே இவங்களோட குடியை அமைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் எப்போவும் இங்கே வார்பட்டில் எல்லாத்தோட பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருப்பாராம், மார்த்தாண்டன்னு ஒருத்தர். அவர் வயலுக்கு வந்து ஒவ்வொரு ஊர் ஆடு மாடுகளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊர் கணக்காம். அந்த ஒவ்வொரு ஊரில் இருக்க எல்லா ஆடு மாடுகளும் வந்து இவரோட காட்டில் வந்து இது இந்த மாட்டு எரு ஆட்டு எரு எல்லாம் அதில் போட்டு தொழுல இறங்கி திரியணுமா. அதனால் வர சொல்லுவாங்க விவசாய வயலுக்கு. வர சொல்லும்போது ஒவ்வொரு ஊருக்கும் எல்லா ஆடுகளும் வந்துருச்சு, எல்லா மாடுகளும் வந்துருச்சு. ஒரு நாள் கொல்லுப்பட்டி கிராமத்துக்கு, இன்றைக்கி கொல்லுப்பட்டி கிராமம்ப்பா, அந்த ஊர்லேருந்து எல்லா ஆடுகளையும் வர சொல்லுங்கள், அனுப்பிச்சி வைக்க சொல்லுங்கள், எல்லா ஆடுகளையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்லுப்பட்டி கிராமத்துக்கு வரும்போது நம்ம சின்ன பூசாரி மட்டும், அப்படிலாம் ஏன் ஆட்டை விட முடியாது, ஏன் ஆடு மாடுகள்லாம் விட முடியாது, அது ஏன் வயலுக்கு வேணும், உங்கள் வயலுக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரா அவன் நமக்கு ஆடு மாடெலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்த்தாண்டன் வந்து தினமும் இப்படி சண்டை போட்டிருக்காங்க. வாரம் இப்படி தான் நடந்திருக்குது. அதனால் ஒரு வாரம் வந்து அவன் மார்த்தாண்டனோட ஆளுகளை போய் அவர்கிட்ட ஆடு மாடெலாம் திருடி கொண்டு வந்துருங்க, அப்புறம் எப்படி அவன் ஆடு மாடு அனுப்பாமல் இருக்கானான்னு பார்க்குறேன், ஆடு மாடெலாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துருங்க, ஓட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் திருடங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து அன்றைக்கி நைட்டு வந்திருக்காங்க. இவர் படுத்திருக்காரு. ஆடு மாடெல்லாம் பிடிக்கிறக்காண்டி வேலியெல்லாம் அவுத்துருக்காங்க. வேலியை அவுத்து விட்டு ஆட்டை போய் பிடிச்சிருக்காங்க. பார்த்தா விடிய காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒருத்தன் ஆட்டை பிடிச்ச மாதிரி நிற்கிறானா, ஒருத்தன் வேலியை அவுத்த மாதிரி நிற்கிறானா, ஒருத்தன் கம்பி வேலியை ஏறி குதித்த மாதிரி நிற்கிறானா, எல்லாம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுருக்காங்க. அப்படியே அந்த டைம் ட்ராவல் மாதிரி அந்த இதில் நிற்கிற மாதிரி அப்படியே எல்லாம் ஸ்டக்காகி நின்றுருக்காங்க. ஊர் மக்கள்லாம் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்னடா அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாராம், நான் ஏன்டா நீ ஏன் ஆடை திருட முடியுமா அப்படின்னு, நான் ஃபுல்லாக சுற்றி காடு கட்டி வந்திருப்பேன், நான் எப்பேற்பட்ட ஆள், ஏன் ஆட்டை திருடுறதுக்கு நீங்கள் வர்றீங்களா, போங்கடா அப்படின்னு ஃபோனு ஊதுனாராம். அப்புறம் எல்லாம் முழிச்சு போகிறாங்களாம். மார்த்தாண்டன்ட்ட போய் சொல்ல போயிருக்காங்க. மார்த்தாண்டன்ட்ட போய், ஐயா அவர் மந்திரி கட்டு போட்டு வச்சுருப்பார், நாங்கள் அவரை ஆட்டை தூக்கத்தே முடியுது, கொண்டு வர முடிய மாட்டேங்குது, வேலியை தாண்ட முடியாது, தாண்டினா அப்படியே நிற்கிறோம், எல்லோரும் அப்படியே நின்றுட்டான், காலைல எங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் அப்படியே நின்றுருக்குறோம், காலைல அவர் வந்து எங்களை அனுப்பிச்சி விட்டார், எங்களால் தூக்கிட்டே வர முடியலைங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மார்த்தாண்டன், ஓ அப்படி ஒரு ஆள் நம்ம இதில் இருக்காரா, நம்ம ஏரியாவில் இருக்கானா, அவ்வளோ மாந்திரிகம் படைத்தவனா, அப்போனா தொட்டியத்து நாக்கியங்களோட மாந்திரிகம் படைத்தவனா, நாளைக்கு தொட்டியத்து நாக்கியங்களை வச்சு அவரோட மாந்திரிகத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தொட்டியத்து நாக்கியங்களை வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.